ஹாய் எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈத் vlog தான். ஸோ ஈதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சும் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் தான் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் மற்றதெல்லாம் வந்து ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். பட் கிச்சனில் பண்ணுறது தான் டைம் எடுத்துக்கும். அதனால கிச்சனோட ரேக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்டாக. அண்ட் வந்து இது அப்படியே எடுத்து நான் வாஷ் பண்ணேன்னா உள்ள தண்ணிலாம் போகாது. ஸோ ஏர் டைட் தான். அது மேலே ஃப்ளோட் ஆகிறப்பே உங்களுக்கு தெரியும், அது வந்து உள்ளே எதுவுமே போகாது. ஸோ வந்து உள்ளே வந்து க்ளீனாக தான் இருக்கும். வெளியே தான் இந்த நம்ம குக் பண்ணுறப்போ ஆயில் ஸ்பில்ஸு அந்த மாதிரிலாம் வந்துரும்ல. ஸோ அதனால நான் வெளியே மட்டும்தான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். உள்ளே வந்து நார்மலாகவே க்ளீனாக தான் இருக்குது. எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு தோன்ற எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த சுகர் பாட்டிலு, ஆயில் பாட்டில்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பேசிக்காக க்ளீன் பண்ணுறது சும்மா ஜஸ்ட் மாப் பண்ணிவிட்டு அந்த கர்டன்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா ரெகுலராக கர்டன்ஸ்லாம் வாஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெருநாள் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெருநாள் மார்னிங், ஸோ மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பரோட்டா செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பரோட்டா வந்து செஞ்சு கொடுத்தாரு. அண்ட் நான் வந்து கறி குழம்பு அண்ட் வட்டலாப்பம், ஸோ ஸ்வீட்டுக்காக வட்டலாப்பம் இருக்குல்ல, ஸோ அது வந்து நான் செஞ்சுக்கிட்டேன். நான் வந்து கறி குழம்புக்காகவும் வட்டலாப்பத்துக்காகவும் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பால் இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். அண்ட் செகண்ட் பால் தனியாக. ஃபர்ஸ்ட் பால் வந்து நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் வட்டலாப்பத்துக்கு. அண்ட் செகண்ட் பால் வந்து கறி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வட்டலாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி மோஸ்ட்டாக வந்து கருப்பட்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரௌன் சுகர் எனக்கு ஈஸியாக இருக்கும், அது பவுடராகவே இருக்கிறனால. அண்ட் அதை வந்து நல்லா சிரப் மாதிரி இது பண்ணிவிட்டு அது தனியாக போட்டுட்டு எக்கெல்லாம் பீட் பண்ணி, ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் வட்டலாப்பம் எப்படி செய்யுதுன்னு, சேம் மெத்தடில் தான் செஞ்சேன். ஸோ அதை வந்து பாயில் பண்ண வச்சுட்டேன் தனியாக. அண்ட் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஊற வச்சுருந்தார் மாவு. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பரோட்டா செய்யறதுக்கு. எனக்கு வந்து பரோட்டா வந்து இந்த மாதிரிலாம் விசிறிலாம் வராது. பிகாஸ் அது பிஞ்சு தான் வரும். பிஞ்சாலுமே இது வந்து ஸ்லிம்மா இருக்கும் என் ஹஸ்பண்ட் செஞ்சா. ஆனால் நான் செஞ்சா பிஞ்சா குண்டா இருக்கும். ஸோ அதனால நான் ட்ரை பண்றது இல்லை, வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு. இவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு பரோட்டாக்கு. ஸோ நான் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணுது. மீன் வயல் என்னோட வட்டலாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ மேலே வந்து எந்த ப்ரௌன் சுகர் அந்த இது லேயரே இல்லை. ஸோ இதை அப்படியே பிளேட்ல திருப்பி போட்டோம்னா ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த சிரப் போட்டோம்ல, ஸோ அது வந்து மேலே அந்த லேயர், கீழே வந்து அந்த திக்கான வட்டலாப்பம் வந்து வந்திருக்கும். இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு தொழுவறதுக்காக வந்து பள்ளிக்கு போயிட்டோம். ஸோ லேடிஸ்க்கும் வந்து பெருநாள் தொழுக வைப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ பீச்சுக்கு போகலான்னு ட்ரை பண்ணோம், பட் எங்களால் முடியல. ஸோ பக்கத்தில் பள்ளிக்கே போயிட்டோம். அண்ட் தொழுகை முடிச்சுட்டு வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்து லஞ்சு செய்யணும். அண்ட் லஞ்ச் வந்து கொஞ்சம் எங்கள் பில்டிங்லேயே கீழே வீடெலாம் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் குக் பண்ணுங்கிறதுக்காக கேஸ் ஸ்டவ்வில் வந்து பத்தாது அவ்வளோ செய்யறதுக்கு. அதனால வந்து கொஞ்சம் வெளியே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் வெளியே செம்ம வெயில் அடிக்குது. அதனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டென்ட் வந்து செஞ்சு கொடுத்தாரு. பெட்ஷீட் 2 வந்து அட்டாச் பண்ணி. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ மீன் கிச்சனுக்குள்ளே சமைக்கிறதுக்கும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு. அண்ட் குர்பானி வந்து நாங்கள் வந்து ஈத் அன்னைக்கு கொடுக்கல, நெக்ஸ்ட் டே தான் கொடுத்தோம். அதனால வந்து ஜஸ்ட் எல்லாமே நார்மலாக தான் பண்ணோம், பிரியாணி. அண்ட் அந்த பிரியாணி கூட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொன்னேன், என் ஹஸ்பண்ட் பண்ணாரு. பிகாஸ் அவருக்கு பிரியாணிலாம் பண்ண தெரியாது. ஆனால் எந்த கேப்பில் வந்து எனக்கு தெரியல, அவர் வந்து பிரியாணி மசாலா நான் போட்டேன். ஆனால் வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகல. சைடு கேப்பில் ஏதோ சிக்கன் மசாலாவை எடுத்து போட்டார் போல். அதனால கொஞ்சம் வந்து பிரியாணி ஃப்ளேவர் போய் லைட்டாக சிக்கன் மசாலா போட்டதுனால அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வந்துருச்சு. பட் டேஸ்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி வந்து நான் என் மாமியார் ஊருக்குலாம் போகல. பிகாஸ் வந்து ஒரு பெருநாள் வந்து என் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், இன்னொன்று வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிதான் பிளானு. ஸோ அதனால தான். அண்ட் என் மாமியார் வீட்டுக்கு போனால் அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. அண்ட் என் சிஸ்டர் இல்லை அவங்களே பண்ணிடுவாங்க ஃபுல்லாகவே. ஏன்னா அவங்க குக் பண்ணுறது நான் குக் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து கட்டிங் அந்த மாதிரிலாம் என்கிட்ட வாங்குவாங்க. மற்றபடி எனக்கு அங்கே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும், எனக்கு வேலையே வாங்க மாட்டாங்க. அண்ட் ஈத் அன்னைக்கு ஃபுல்லாகவே வெளியவே குக் பண்ணனால ஹீட்டு ரொம்ப கருத்து போயிட்டோம். எல்லாருமே ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் எங்கேயும் வெளியே போகல. இல்லாட்டி நாங்கள் வந்து வெளியே போயிருப்போம் எல்லாருமே சேர்ந்து. ஈவினிங் குக் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா பேலன்ஸ் பிரியாணி இருக்கும், நைட்டும் செஞ்சு ஐ மீன் சூடாக்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து நைட் குக் பண்ண தேவையில்லை, அதனால மோஸ்ட்டாக அப்படி போவோம். பட் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எங்களால் எங்கேயுமே போக முடியல. எல்லாருக்குமே கீழே சாப்பாடு பார்சல் கொடுத்துட்டோம். அண்ட் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுக்க லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் மார்னிங்லேருந்து 12 வரைக்கும் எங்க கூட இருந்தாங்க ஒரு பொண்ணு.
அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, மலையாளி. ஸோ லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துட்டாங்க. அண்ட் அது 12 o'clock அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து டைரெக்டாக போய் கொடுத்துட்டு நாங்களும் எல்லாரும் சாப்பிட்டோம். இது நெக்ஸ்ட் டே குர்பானி வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்